காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளர்களை சந்திக்கிறார். அதனை பார்க்கலாம். அமைச்சர் அவர்களை இந்த குழு மரியாதை நிமித்தமாக சந்தித்திருக்கிறது. அவர்கள் குழு அமைத்த பிறகு எப்பொழுது அமைக்கிறார்களோ அந்த பேச்சுவார்த்தை தொடங்கும். இது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு. எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள்லாம் இருந்தது. கிழக்கா, வடக்கா, மேற்கா, தெற்கான்னு எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சு இந்தியா கூட்டணி வலிமையா இருக்குதுன்றது இது ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணம் இன்றைய சந்திப்பு. ஓகே, ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தாரு. எங்க ஆல் இண்டியா இன்சார்ஜ் கிரீஷ் சோடங்கர்ஜி அவர் சந்திச்சாரு. இஸ் வெரி ஹாப்பி. அதெல்லாம் பிறகு நாங்க 4 தேர்தல் 5 தேர்தல் வெற்றி கூட்டணி. இது உங்களுக்கே அந்த சந்தேகம் வரக்கூடாது. ஏங்க, இது வெற்றி கூட்டணி. கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. காங்கிரசின் ஐவர் குழு மரியாதை நிமித்தமாக முதலமைச்சரை சந்தித்து பேசியதாக காங்கிரஸ் கமிட்டியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை பேசியிருக்கிறார். மேலும் இந்த கூட்டணி வெற்றி கூட்டணி எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். 4-5 தேர்தல்களில் பயணித்திருக்கிறோம், இதில் என்ன சந்தேகம், நிச்சயமாக திமுக கூட்டணியில் தொடர்வதாக அவர் தனது உறுதிபட தெரிவித்திருக்கிறார். மேலும் திமுக தரப்பில் குழு அமைக்கப்பட்டவுடன் அதிகாரப்பூர்வமாக பேச்சுவார்த்தை தொடங்கும் என்ற அறிவிப்பையும் செல்வ பெருந்தகை தெரிவித்திருக்கிறார். தற்போதைய செய்தியாக பார்க்கின்றோம். சற்று முன்பாக காங்கிரசின் ஐவர் குழு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை அண்ணா அறிவாலயத்தில் சந்தித்து பேசியது. இந்த சந்திப்பு மரியாதை நிமித்தமான சந்திப்பு. திமுக தரப்பில் ஐவர் குழு அமைக்கப்பட்ட பிறகு பேச்சுவார்த்தை தொடங்கும் என காங்கிரஸ் கமிட்டியின் மாநில தலைவரும் இந்த ஐவர் குழுவில் இடம்பெற்றிருக்கக்கூடியவருமான செல்வ பெருந்தகை தெரிவித்திருக்கிறார். அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுவது, கூட்டணி உடன்பாடு, தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த காங்கிரஸ் தரப்பில் ஐவர் குழு அமைக்கப்பட்டிருந்தது. இந்த ஐவர் குழு இன்று அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியது. ஆனால் இந்த சந்திப்பு மரியாதை நிமித்தமான சந்திப்பு. திமுக தரப்பில் குழு அமைக்கப்பட்ட பிறகு அதிகாரப்பூர்வமாக பேச்சுவார்த்தை தொடங்கும் என்றும், திமுக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி கூட்டணி என்றும், இதில் என்ன சந்தேகம் என்றும் செல்வ பெருந்தகை விளக்கியிருக்கிறார். இந்தியா கூட்டணி வலுவாக இருப்பதாகவும் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். ஒரு குழு அமைத்திருந்தார்கள், 5 உறுப்பினர் கொண்ட குழு. இந்த தலைவராக லீடர்ஷிப் அண்டர் கிரீஷ் சோடங்கர்ஜி, ஆல் இண்டியா இன்சார்ஜ், எங்களுடைய மாநிலத்தின் பொறுப்பாளர், அவர் தலைமையில் இன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை இந்த குழு மரியாதை நிமித்தமாக சந்தித்திருக்கிறது. அவர்கள் குழு அமைத்த பிறகு எப்பொழுது அமைக்கிறார்களோ அந்த பேச்சுவார்த்தை தொடங்கும். இது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு. எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள்லாம் இருந்தது. கிழக்கா, வடக்கா, மேற்கா, தெற்கான்னு எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சு இந்தியா கூட்டணி வலிமையா இருக்குதுன்றது இது ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணம் இன்றைய சந்திப்பு. ஓகே, ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தாரு. எங்க ஆல் இண்டியா இன்சார்ஜ் கிரீஷ் சோடங்கர்ஜி அவர் சந்திச்சாரு. இஸ் வெரி ஹாப்பி. அதெல்லாம் பிறகு
தேர்தல் காலம் வரைக்கும் டைம் இருக்கு. தொகுதி எண்ணிக்கை இருக்கு. தொகுதி எண்ணிக்கை குறைவா நாங்க 4 தேர்தல் 5 தேர்தல் வெற்றி கூட்டணி. இது உங்களுக்கே அந்த சந்தேகம் வரக்கூடாது. ஏங்க இது வெற்றி கூட்டணி. நாளுக்கு நாள் காங்கிரஸ் கட்சியுடைய தொகுதிகள் கம்மியாயிட்டே வருது. 61, 43, 25 சார். வரக்கூடிய தேர்தல் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. ஒரு குழு அமைத்திருந்தார்கள், 5 உறுப்பினர் கொண்ட குழு. இந்த தலைவராக லீடர்ஷிப் அண்டர் கிரீஷ் சோடங்கர்ஜி, ஆல் இண்டியா இன்சார்ஜ், எங்களுடைய மாநிலத்தின் பொறுப்பாளர், அவர் தலைமையில் இன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை இந்த குழு மரியாதை நிமித்தமாக சந்தித்திருக்கிறது. அவர்கள் குழு அமைத்த பிறகு எப்பொழுது அமைக்கிறார்களோ அந்த பேச்சுவார்த்தை தொடங்கும். இது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு. எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள்லாம் இருந்தது. கிழக்கா வடக்கா மேற்கா தெற்கான்னு எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சு இந்தியா கூட்டணி வலிமையா இருக்குதுன்றது இது ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணம் இன்றைய சந்திப்பு. ஓகே, ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தாரு. எங்க ஆல் இண்டியா இன்சார்ஜ் கிரீஷ் சோடங்கர்ஜி அவர் சந்திச்சாரு. இஸ் வெரி ஹாப்பி. அதெல்லாம் பிறகு தேர்தல் காலம் வரைக்கும் டைம் இருக்கு. தொகுதி எண்ணிக்கை இருக்கு. தொகுதி எண்ணிக்கை குறைவா நாங்க 4 தேர்தல் 5 தேர்தல் வெற்றி கூட்டணி. இது உங்களுக்கே அந்த சந்தேகம் வரக்கூடாது. ஏங்க இது வெற்றி கூட்டணி. நாளுக்கு நாள் காங்கிரஸ் கட்சியுடைய தொகுதிகள் கம்மியாயிட்டே வருது. 61, 43, 25 சார். வரக்கூடிய தேர்தல் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. ஒரு குழு அமைத்திருந்தார்கள். திமுக கூட்டணியிலிருந்து விலகி தாவேகவுடன் கூட்டணி அமைக்கிறதா காங்கிரஸ் என்று யூகங்கள் எழுந்த நிலையில் டெல்லி காங்கிரஸ் தலைமை ஐவர் குழுவை அமைத்தது திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்த. அந்த ஐவர் குழு இன்று அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலினை சந்தித்து பேசியிருக்கிறது. இந்த சந்திப்பு என்பது மரியாதை நிமித்தமானது. திமுக தரப்பில் குழு அமைக்கப்பட்ட பிறகு அதிகாரப்பூர்வமாக பேச்சுவார்த்தை தொடங்கும். கடந்த 4-5 தேர்தல்களில் திமுகவுடன் கூட்டணியில் பயணிக்கின்றோம். இது வெற்றி கூட்டணி என்றும் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்திருக்கிறார்.